ஹலோ ஆல் நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பேஸ் பண்ணி பிவைக்யூ சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 9 நமக்கு என்னெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நமக்கு ஸ்கொயர் கம்ப்ளீஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் த ஃபிகர். டோட்டலாக நமக்கு இந்த ஃபிகரில் எவ்வளோ ஸ்கொயர்ஸ் வந்துட்டு இருக்குது, இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். இப்போ நான் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி சில ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குதுன்னு வைங்க, இது ஒரு ஸ்கொயர். இதில் இந்த மாதிரி நான் ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணுறேன்னா இது ஒரு ஸ்கொயராக இருக்குமா? தென் இது 2, தேர்ட் ஸ்கொயர், ஃபோர்த் ஸ்கொயர், தென் ஓவராலாக நமக்கு இந்த பெரிய ஸ்கொயர் இருக்குல்லங்க, இதுவுமே நமக்கு ஒரு ஸ்கொயர் தானே. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்கொயர் ப்ளஸ் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் பார்க்குறீங்களோ அங்கே எல்லாமே உங்களுக்கு 5 ஸ்கொயர்ஸ் இருக்குங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கிளியராக இருக்கா? இப்போ நமக்கு அதே மாதிரி தானே இங்கே இருக்குது பாருங்கள். இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கொயர், இது செகண்ட், இது தேர்ட், இது 4, தென் ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு இந்த பெரிய ஸ்கொயர் வந்துட்டுருக்கா? இது கிளியராக இருக்கா? ஸோ இங்கே டோட்டலாக நமக்கு 5 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இது கிளியராக இருக்குல்ல? தென் இந்த அவுட்டர் ஸ்கொயர் பாருங்கள். இங்கே நமக்கு 1, 2, 3, 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது. தென் இங்கே நமக்கு ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்குல்ல, 4 + 1 அப்போ என்ன வரும்? 5. ஸோ உள்ளே நமக்கு ஒரு 5 ஸ்கொயர் இருந்தது. தென் அவுட்டர் அங்கே நமக்கு ஒரு 5 ஸ்கொயர் இருந்துச்சா? ஸோ 5 + 5 என்னதுங்க? 10 தானே டோட்டலாக. அப்போ நமக்கு இங்கே எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது? 10 ஸ்கொயர்ஸ் இருக்குது. கிளியராக இருக்கா? ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தாங்க கவுண்ட் பண்ணணும். இதே மாதிரி நான் சில ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணிலாம் கொஸ்டின் கேட்பாங்கங்க. இப்போ 3x3, 4x4 அந்த மாதிரிலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ் மாதிரி நமக்கு ஸ்கொயர், இதில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் என்னதுன்னு கேட்பாங்க. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்களேன். இங்கேயுமே நமக்கு 1, 2, 3 இருக்குது. தென் இங்கேயும் நமக்கு 1, 2, 3 இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு 3x3 பேஸ் பண்ணி நமக்கு ஸ்கொயர் எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா 3 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர். கிளியராக இருக்கா? இங்கே உங்களுக்கு 3x3 கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஸ்கொயர் பண்ண முடியும். ஸோ 3 ஸ்கொயர் என்னங்க வரும்? 9 + 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4. தென் 1 ஸ்கொயர் என்னது? 1. ஆட் பண்ணுங்கள். 9 + 4 என்னது? 13 + 1 14. அப்போது இங்கே நமக்கு டோட்டலாக 14 ஸ்கொயர் இருக்குது. இது கரெக்டாக நம்ம செக் பண்ணுவோமா? நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, ஏன்னா நீங்கள் சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னா இது வந்து மேட்ரிக்ஸா அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். தென் அடுத்தது இந்த மாதிரி 3x3, 2x2, 4x4 அந்த மாதிரி சேமாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். இப்போ 14 ஸ்கொயர் இதில் இருக்கான்னு செக் பண்ணுவோமா? இப்போ பாருங்கள், இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கொயர், இது 2, இது 3, 4, 5, 6, 7, 8, 9. இங்கேயே நமக்கு 9 ஸ்கொயர் இருக்குது. தென் அடுத்து பாருங்கள், இது வந்து 10 வருமா? இது 10th ஸ்கொயர். தென் அடுத்தது இது 11 வருமா? 11th ஸ்கொயர். தென் இங்கே நமக்கு 12th இருக்குமாங்க. தென் இங்கேருந்து இங்கே நமக்கு 13th ஸ்கொயர் இருக்குமா? கிளியராக இருக்கா? தென் ஓவராலாக இந்த 1 to 9 வரைக்கும் ஒரு ஸ்கொயர் இருக்கும். டோட்டலாக 14 ஸ்கொயர் இருக்குது. கிளியராக இருக்கா? நீங்கள் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறனாலும் பண்ணலாம். இல்லை நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இங்கே 3x3, 2x2, 4x4 இந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படிங்கும்போது நமக்கு சில வேல்யூஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகுங்க. அது வந்து ஃபர்தராக நமக்கு இந்த மாதிரி சம் பார்த்தோன்னா அங்கே பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் கிளியராக இருக்கா? தென் அடுத்தது ஒரு செஸ் போர்டில் நமக்கு எவ்வளோ ஸ்கொயருங்க இருக்கும்? இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எவ்வளோ ஸ்கொயர் இருக்கும்? 204 ஸ்கொயர்ஸ் வந்துட்டு இருக்கும். எங்கே? நமக்கு செஸ் போர்டில். கிளியராக இருக்கா? இதுவே அதே செஸ் போர்டில் நமக்கு எவ்வளோ ரெக்டாங்கிள்ங்க இருக்கும்? 1, 2, 9, 6. ஓகேவா? 1, 2, 9, 6. இது வந்து ஸ்கொயர், இது வந்து ரெக்டாங்கிள். கிளியராக இருக்கா? இங்கே நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர், அதுக்குள்ளே ப்ளஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா டோட்டலாக நமக்கு இதுக்குள்ளே 5 ஸ்கொயர் இருக்குன்னு மீனிங். கிளியராக இருக்கா? அப்போ நமக்கு கொஸ்டின் படி இங்கே நமக்கு ஆன்சர் என்னது? சி 10. அடுத்தது இங்கே நம்ம 3x3, 2x2, 4x4 அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மட்டுமே போதுங்க. இதை பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்கொயர் தெரிஞ்சிடும். கிளியராக இருக்கா? அடுத்தது செஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா 204 ஸ்கொயர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். தென் 1, 2, 9, 6 ரெக்டாங்கிள்ஸ் வந்துட்டு இருக்கும். கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நமக்கு ரேங்கிங் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ரேங்கிங் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஸோ ரேங்கிங் பேஸ் பண்ணி நமக்கு டோட்டல் கேட்டிருக்காங்க. அடுத்தது இன்டர்சேஞ்ச் பண்ணி கேட்டிருந்திருக்காங்க. தென் ஒரு பர்சனுடைய டாப் அண்ட் பாட்டமில் அவருடைய ரேங்க் என்னது, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அவருடைய ரேங்க் என்னது, இந்த மாதிரி நமக்கு பேசிக்காகவே 3 டைப்ஸ் வந்தால் கொஸ்டின் வருது. ஸோ இந்த 3 டைப்ஸையுமே நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்கள், குழந்தைகளின் வரிசையில் பாலி இடதுபுறத்திலிருந்து 7வது இடத்திலும் மற்றும் மோத்தி வலதுபுறத்திலிருந்து 4வது இடத்திலும் உள்ளனர்.
பாலி மற்றும் மோத்தி நிலைகளை மாற்றும்போது பாலி இடதுபுறத்திலிருந்து 15வது இடத்தில் இருப்பார். வலதுபுறத்திலிருந்து மோத்தியின் நிலை என்ன? கிளியராக இருக்காங்க. ஸோ பாலி அப்படின்றவங்க இந்த சில்ட்ரன் ரோல லெஃப்ட்லேருந்து நமக்கு 7th பொசிஷனில் இருக்காங்கங்க. அடுத்தது மோத்தி அப்படின்றவங்க ரைட்லேருந்து நமக்கு 4வது இடத்துல இருக்காங்க. இப்போது இவங்க 2 பேரும் இவங்களோட பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பாலி இடதுபுறத்துலேருந்து 15வது இடத்துக்கு போகிறாங்க. அப்போது வலதுபுறத்துலேருந்து மோத்தி எந்த நிலையில் இருந்திருப்பாங்க? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இது சிம்பிளாகவே நம்ம சால்வ் பண்ணலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக டீகோட் பண்ணலாம். ஃபைனலாக நமக்கு ஆன்சர் ஈஸியாகவே வருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ரோ இருக்குன்னு வைங்க. இந்த ரோல பாலி இடதுபுறத்திலிருந்து 7வது. ஸோ நமக்கு எப்போவுமே லெஃப்ட் சைடு அப்படின்றது இது, ரைட் சைடு அப்படின்றது நமக்கு இந்த சைடாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் மேலே கீழே எழுதுறேன். ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பாலி இடதுபுறத்துலேருந்து 7வதா? ஸோ இதுதான் நமக்கு லெஃப்ட்லேருந்து 7வதுனா இங்கே வச்சுக்கலாமா? ஸோ பாலி அப்படின்றவங்க லெஃப்ட்லேருந்து நமக்கு 7th பொசிஷனில் இருக்காங்கங்க. இது கிளியராக இருக்கா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, மோத்தி வந்து வலதுபுறத்துலேருந்து 4வதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வலதுனா நமக்கு இது, ரைட்லேருந்து 4வதுனா மோத்தி வந்து இதை எடுத்துக்கலாமா? ஸோ ரைட்லேருந்து அவங்க 4வது பொசிஷனில் இருக்காங்கங்க. இது கிளியராக இருக்குல்ல? இப்போ அடுத்தது இவங்களோட பொசிஷன் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணாங்கன்னா நமக்கு எப்படிங்க ஆயிருந்திருக்கும், பாலி இருக்க வேண்டிய இடத்துல மோத்தி இருந்திருப்பாங்க, மோத்தி இருக்க வேண்டிய இடத்துல பாலி இருந்திருப்பாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். இப்போ எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு யார் இருப்பா? பாலி இருப்பாங்களா? அடுத்தது இங்கே நமக்கு யார் இருப்பா? மோத்தி இருப்பாங்களா? கிளியராக இருக்கா? இப்போ அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, பாலி இடதுபுறத்திலிருந்து 15வது இடத்தில் இருப்பார். ஸோ பாலி என்ன சொல்கிறாங்க, லெஃப்ட்னா நமக்கு இந்த சைடு தான். ஸோ இங்கிருந்து அவங்க 15வது இடத்துல இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வச்சுக்கலாமா? ஸோ பாலி லெஃப்ட்லேருந்து நமக்கு 15வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது கிளியராக இருக்கா? அப்போ மோத்தி தான் நமக்கு ரைட்லேருந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணி தாங்க உங்களுக்கு வந்து ரைட்டில் எவ்வளோ பேர், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ டோட்டல் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வைங்க. அந்த 10 பேர் இருந்தால் தான் 10 பேரில் ஒருத்தங்க வந்து 7வது இடத்துல இருக்காங்க. அப்போ ரைட்லேருந்து அவங்க எத்தனாவது இடத்துல இருப்பாங்கன்னு நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா தானே தெரியும். ஸோ இங்கேயுமே நீங்கள் டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நீங்கள் வந்து அவங்களோட பொசிஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போது டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னது, டோட்டல் ஈக்குவல் டு ஒரு பர்சனுடைய லெஃப்ட் சைடு ப்ளஸ் அவங்க ரைட்லேருந்து எந்த பொசிஷனில் இருக்காங்க -1. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கிளியராக இருக்கா? இப்போ அடுத்தது நமக்கு ஒரு பர்சனுடைய லெஃப்ட் சைடும் தெரிஞ்சிருக்கணும், ரைட் சைடும் தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட ரேங்க் ஆர் பொசிஷன் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நான் அகைன் சொல்கிறேன், ஒரு பர்சனுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் கண்டிப்பாக தெரியணுங்க. இப்போ நீங்கள் ரைட்டுக்கு வந்து மோத்தியும் லெஃப்ட்டுக்கு வந்து பாலியும் அப்படி எடுத்துக்கூடாது. எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், பாலி இருக்காங்களா? ஸோ இவங்களுடைய நமக்கு ரைட்டும் தெரியுது, இவங்களுடைய லெஃப்ட்லேருந்து என்ன பொசிஷன் அப்படின்றது நமக்கு தெரியுதுல்ல? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பாலி நமக்கு லெஃப்ட்லேருந்து எத்தனாவதாங்க இருக்காங்க? 15வதா இருக்காங்க. இதுதான் நமக்கு கொஸ்டினில் சொல்லிட்டாங்க. தென் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ரைட்லேருந்து 4th பொசிஷனாக இருந்தாங்கல்ல? கிளியராக இருக்கா? -1. இப்போது 15 + 4 என்னதுங்க? 19. 19 - 1 என்னது? 18. ஸோ டோட்டலாக நமக்கு அங்கே எவ்வளோ சில்ட்ரன் இருக்காங்க? 18 சில்ட்ரன் இருக்காங்க. இது கிளியராக இருக்கா? இப்போது 18 சில்ட்ரன் இருக்க இந்த ரோவில் தான் மோத்தி நமக்கு 7th வந்துட்டு இருக்காங்க லெஃப்ட்லேருந்து. கிளியராக இருக்கா? ஸோ டோட்டலாக நமக்கு 18 பேர் இருக்காங்கங்க. இந்த 18ல் நான் இந்த ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த 18ல் மோத்தி வந்து நமக்கு லெஃப்ட்லேருந்து 7th பொசிஷனில் இருக்காங்க. ஏன்னா இன்டர்சேஞ்ச் ஆனாங்கல்ல. இப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்னது, ரைட்லேருந்து வலதுபுறத்துலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரைட்லேருந்து அவங்க எத்தனாவது நமக்கு தெரியாது. ஸோ இது ஆர் அப்படியே வச்சுக்கலாம். -1. கிளியராக இருக்கா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 18 = 7 - 1 6ன்னு இருக்குமா, ப்ளஸ் ஆர்னு இருக்குமா. இப்போ நமக்கு ஆர் வேணும் அப்படின்னா 18 - 6 என்னங்க வரும்? 12ஆ? ஸோ ரைட்லேருந்து அவங்க 12th பொசிஷனில் இருந்திருப்பாங்க. கிளியராக இருக்கா? ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் டி பாருங்கள், 12வது. கிளியராக இருக்கா? ஸோ இது வந்து நமக்கு இன்டர்சேஞ்ச் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் நமக்கு பிசிலையுமே இன்டர்சேஞ்ச் பேஸ் பண்ணி ராமன் வெங்கட் அப்படின்ற நேமில் கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ இன்டர்சேஞ்ச் அப்படின்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போமா? ஒன்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இதுதான் நமக்கு கொடுத்துருந்த ரோ. இதில் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, பாலி அப்படின்றவங்க இடதுபுறத்துலேருந்து 7வதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லெஃப்ட்லேருந்து 7வது அண்ட் அதே மாதிரி மோத்தி அப்படின்றவங்க வலதுபுறத்துலேருந்து 4வதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம பாலி அப்படின்னு எடுத்திருந்தோம், இங்கே வந்து நம்ம மோத்தி அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோமா. இது கிளியராக இருக்கா? இப்போ அடுத்தது அவங்க இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இங்கே நமக்கு மோத்தி வந்திருப்பாங்க, இங்கே நமக்கு பாலி வந்திருப்பாங்க. இது வரைக்கும் கிளியராக இருக்கா? இப்போ அடுத்தது பாலி இடதுபுறத்துலேருந்து 15வது அப்படின்னா நமக்கு லெஃப்ட் அப்படின்னா இந்த சைடு தானே. ஸோ இங்கேருந்து 15வது அப்படின்னா இங்கே இருக்காங்க. இப்போ நமக்கு பாலியோடைய லெஃப்ட்லேருந்து எத்தனாவது ரேங்க்கில் இருக்காங்க, ரைட்லேருந்து எத்தனாவது ரேங்க்கில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? ஸோ டோட்டலாக நமக்கு அங்கே 18 சில்ட்ரன் இருந்திருக்காங்கங்க. அப்போ அந்த 18ல் நமக்கு மோத்தி ரைட்லேருந்து எத்தனாவதுன்னு கேட்குறாங்க. நமக்கு
லெஃப்ட்லேருந்து 7, 10 ஆல்ரெடி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போதே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோட்டலாக எத்தனை பேருங்க இருந்திருப்பாங்க? 18 பேர் இருந்திருப்பாங்க. அதில் நமக்கு மோதி ரைட்லேருந்து 12ஆவதா இருந்திருப்பாங்க. கிளியராக இருக்கா? இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அகைன் சொல்கிறேன், லெஃப்ட் அண்ட் ரைட் இல்லை டாப் அண்ட் பாட்டம் எழுதும்போது ஒரு பர்சனுடைய லெஃப்ட் அண்ட் ரைட்டை தான் எடுத்துக்கணும். கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து நமக்கு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு மீனிங்ஃபுல் சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம். காட்டன் பேஸ் பண்ணி, கிளாத் பேஸ் பண்ணிலாம் ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் நமக்கு இங்கே வேர்ட்ஸை வந்து ஒரு சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை விடவே இது ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு தமிழில் பாருங்கள், வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அடுக்கவும். ஃபர்ஸ்ட்டில் காய் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது சந்தை கொடுத்துருக்காங்க, தேர்ட் நறுக்குதல் கட்டிங் கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஃபோர்த் சமையல் குக்கிங் கொடுத்துருக்காங்க, தென் ஃபைனலாக உணவு ஃபுட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கிளியராக இருக்கா? இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ணுவோமா? இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த வேர்ட் படித்து பார்த்துருப்பீங்கள்ல, இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் எதுங்க வர மாதிரி இருக்குது? மார்க்கெட்டை வந்துட்டு எடுத்துக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பர்சன் இருக்காருன்னு வைங்க, அவர் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துட்டு போகிறாருன்னு எடுத்துப்போமா? ஸோ மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவர் செகண்டாக என்ன பண்ணுவார்? அங்கே இருக்க பொருளெல்லாம் வாங்குவாரா? ஸோ அப்படி வாங்கின ஒரு பொருள் தான் என்னது? வெஜிடபிள்ஸ், காய். சரியா? ஸோ வெஜிடபிள் வந்துட்டு வாங்குறாருங்க. இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு அதை நம்ம என்ன பண்ணுவோம்? கட் பண்ணுவோம்ல. ஸோ கட் பண்ணுறாரு. மார்க்கெட் போகிறாரு, வெஜிடபிள் வாங்குறாரு, வாங்கிட்டு வந்து வீட்டில் கட் பண்ணுறாரு. கட் பண்ணி எதுக்கு கட் பண்ணுவோம்? குக் பண்ண தானே. ஸோ குக் பண்ணுறாருங்க, சமையல். தென் ஃபைனலாக அந்த வெஜிடபிள் நமக்கு ஃபுட்டாக மாறுமா? கிளியராக இருக்கா? ஸோ அரேஞ்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே 2க்கு தான் 1 கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், நமக்கு இங்கே ஒரே 2 தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. சீக்வன்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு சந்தை இருக்கா? மார்க்கெட் வந்திருக்கு. அடுத்தது 1 வெஜிடபிள் இருக்குது பாருங்கள். கிளியராக இருக்கா? தென் தேர்ட் பாருங்கள், நமக்கு கட்டிங் தான் இருக்குது. தென் ஃபோர்த் பாருங்கள், குக்கிங். தென் ஃபைனலாக ஃபுட். இந்த 3, 4, 5 அப்படியே இருக்குங்க. இந்த 1, 2 மட்டும் நமக்கு 2னா ஜம்பிள்ட் ஆயிருக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஸோ இதே மாதிரியுமே நமக்கு இப்போ கேட்குற கொஸ்டினில் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதே மாதிரி நம்ம ஒரு 3 செட் பார்த்துருப்போமா? 3 செட்லேயுமே நமக்கு இதே மாதிரி கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலுமே இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இந்த கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேரே பண்ணல. நம்ம பார்த்தோம், ஒரு சீக்வன்ஸ் நம்மளாலே ஃபார்ம் பண்ண முடியுதுல்ல. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு லாஜிக்கல் வென் டயக்ராம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம லாஜிக்கல் வென் டயக்ராம் பேஸ் பண்ணியே ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். சில பிவைக்யூஸ்லேயுமே வந்து இன்னுமே அதிகமாக பார்த்துருப்போம்ல. கிளாஸஸ்லேயுமே நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இங்கே நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? பின்வரும் வரைபடங்களில் எது யானைகள், ஓநாய்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றின் உறவை சிறப்பாக சித்தரிக்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே யானைகள், ஓநாய்கள், விலங்குகள்னு 3 குரூப் கொடுத்துருக்காங்கங்க. இந்த 3 குரூப்பையும் நீங்கள் எப்படி லாஜிக்கல் வென் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட்டு இது மூலம் நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம்? இந்த சர்க்கிளில் எலிஃபென்ட்னு எடுத்துப்போமா? தென் இந்த சர்க்கிளில் ஓநாய்கள், வுல்ப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த 2 குரூப்புமே நமக்கு அனிமல் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே தானங்க இருக்கும். கிளியராக இருக்கா? இவங்க 2 பேருமே விலங்குகள் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே தானே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் நமக்கு எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ. கிளியராக இருக்கா? நான் அகைன் சொன்னேன், லாஜிக்கல் வென் டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம கிளாஸே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 கிளாஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து நமக்கு பேசிக் தாங்க. நான் அகைன் சொல்கிறேன், ஆல்னா என்னது, சம் கண்டிஷன் என்னதுன்னு சொல்கிறேன். ஆல் கண்டிஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் வந்துட்டு இருக்குங்க. கிளியராக இருக்கா? இது கூட நம்ம ரிப்பீட்டடாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்னது? இங்கே நமக்கு செகண்ட்ஸ் இருக்குன்னா, இங்கே நமக்கு மினிட்ஸ் இருக்குன்னு வைங்க. 1 மினிட்டில் நமக்கு 60 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணுவோமா? அடுத்தது சம் கண்டிஷன். சம் கண்டிஷனில் இப்போது ஏ அப்படின்றவங்க ஆப்டிடியூட் நல்லா சால்வ் பண்ணுறவங்க, தென் பி அப்படின்றவங்க ரீசனிங் நல்லா சால்வ் பண்ணுறவங்க. அப்போ சி அப்படின்ற ஒரு பர்சன் இங்கே இருந்தாருன்னா அவர் நல்லா ஆப்டிடியூடும் சால்வ் பண்ணுவார், ரீசனிங்கும் சால்வ் பண்ணுவார். கிளியராக இருக்கா? இது வந்து ஆல் கண்டிஷனுங்க. இது வந்து சம் கண்டிஷன். இங்கே எல்லாம் அப்படின்னு அர்த்தம் இது. தென் இது வந்து சில அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். கிளியராக இருக்கா? இது 2மே நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதோட நம்ம டே 8 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்த பிவைக்யூஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக ரேங்கிங் டாபிக் நல்லா பாருங்கள், லாஜிக்கல் வென் டயக்ராம் பாருங்கள், பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் அண்ட் டிரெக்ஷன் பேஸ் பண்ணி, பர்டிகுலராக நமக்கு டிரெக்ஷன் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. கிளியராக இருக்கா? ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் என்னெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ, உங்ககிட்ட என்ன நோட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நான் எக்ஸாம் டைம் கிட்ட வந்துச்சுல. ஸோ ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் வந்துட்டு பாருங்கள், நல்லா படிங்க. தேங்க்யூ.